நம்ம வந்து காமர்ஸ் பத்தி நெறைய படிச்சுட்டு இருக்கோம்ல. ஆக்சுவலா இப்ப வந்து ஏஜென்டிக் காமர்ஸ் உருவாகிடுச்சு. நான் ஆல்ரெடி இத பத்தி கவர் பண்ணியிருக்கேன். கூகுளோட ஏஜென்ட் பேமெண்ட் புரோட்டோகால் AP2ன்னு ஒண்ணு வந்துச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது வந்து OpenAI வந்து தன்னோட ChatGPT மூலமா HC மற்றும் Shopify மூல பொருட்கள் வாங்கலாம். அது சாட் விண்டோலயே. அவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் போது. அப்புறம் இவங்களோட Stripeஓட ஒரு புரோட்டோகால் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து இவங்க வந்து ஏஜென்டிக் காமர்ஸ் புரோட்டோகால் அப்படிங்கிறாங்க. இது வந்து 2 பேரு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல சண்டை போடுற மாரி கூகுள் ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டுருக்காங்க. இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டுருக்காங்க. ஸோ, இப்ப எல்லாமே வந்து இந்த புரோட்டோகால் ஸ்டாண்டர்ட் நோக்கி ஓடிட்டுருக்கு. நம்ம அதான் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, நீங்க இதுக்கப்புறம் உங்களுக்காக நீங்களே இந்த சாட்லயே வந்து ஏஐ சாட்லயே உட்காந்து பொருட்கள் வாங்குங்க. இத தாண்டி ஏஐயே தனக்காக உங்களுக்காக போய் விலை கம்மியானா வாங்குறது, உங்களுக்கு புடிச்ச பொருள் வந்தா வாங்குறது, இதெல்லாம் வேலை பார்க்க போது. பிளாட்ஃபார்ம் அதோட இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு தடவ சொல்லியிருக்கேன். விசாவும் இது ரிலேட்டடா ஒரு கார்டு ஒண்ணு இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு. நெறைய விஷயங்கள் மாறுது. இதெல்லாம் எடுத்து படிங்க. என்னென்ன புதுசா வந்திருக்கு? இத எப்படி உங்களோட பிசினஸ்ல இன்டகிரேட் பண்ணலாம்? எப்படி இத நோக்கி உங்க பிசினஸ மூவ் பண்ணலாம்னு கொஞ்சம் தெளிவா உட்காந்து பிளான் பண்ணிட்டு வாங்க இத பத்தி.